சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை என புகார். ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்தவரை தாக்கி ஆடைகளை களைந்து வீடியோ எடுத்ததாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மேலும் சிலரிடம் போலீசார் விசாரணை. மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு மாணவிகள் போராட்டம். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பதிவாளர் அறிவிப்பு. அனைத்து மாணவர்களின் பாதுகாப்புக்கே எப்போதுமே முன்னுரிமை கொடுக்கப்படுவதாகவும் விளக்கம். பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என பதிவாளர் அறிவிப்பு. காவல்துறை விசாரணைக்கு பல்கலைக்கழக நிர்வாகம் முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகவும் தகவல். தமிழ்நாட்டின் பெருமைமிகு அடையாளங்களில் ஒன்றான அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே மாணவிக்கு கொடூரம் நிகழ்ந்திருப்பது வெட்கக்கேடானது. டெல்லி நிர்பயா சம்பவம் போன்ற ஒரு சம்பவம் சென்னையில் நடப்பது சட்டம் ஒழுங்கை ஸ்டாலின் பின்னோக்கி தள்ளியதை காட்டுவதாக இபிஎஸ் கடும் கண்டனம். நாட்டின் முதலாவது நதிகள் இணைப்பு திட்டமான கென் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பணிகளை தொடங்கி வைத்தார். தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நகர்வின்றி நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுக்குறைய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் தகவல். தமிழ்நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்ட கிறிஸ்துமஸ் திருநாள். புத்தாடைகள் அணிந்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டுமென மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா என அமைச்சர் சிவசங்கர் கேள்வி. பாமகவில் மூத்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அன்புமணி ஏன் தலைவரானார் என்றும் வினா. பாமகவிற்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து உயிர்விட்ட காடுவெட்டி குருவை இறுதி காலத்தில் கைவிட்டவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி. வன்னியர் பாசம் பற்றியெல்லாம் பேச தகுதியற்றவர்கள் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என அமைச்சர் சிவசங்கர் காட்டம். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட விளக்கம் திமுக அரசின் பொய்களை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலம் விடும் உரிமையை வழங்குமாறு தமிழக அரசு கோரியது அம்பலமாகியுள்ளதாகவும் காட்டம். வன்னியர்களுக்கு தமிழக அரசு உள்ஒதுக்கீடு வழங்கினால் நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவர தயார். அமைச்சர் சிவசங்கருக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பதில். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாக சீமான் பேட்டி. கடும் தண்டனை வழங்கினால்தான் இதுபோன்ற குற்றங்கள் தொடராமல் தடுக்க முடியும் என்றும் கருத்து. டெல்லி, சென்னை, மும்பை உட்பட நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடிய கிறிஸ்தவர்கள் இரவு முதல் குடும்பத்துடன் இறைப்பாடல்களை பாடி உற்சாகம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளையொட்டி சிறப்பு நாணயம் மற்றும் தபால் தலைகள் வெளியீடு. மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் நடைபெற்ற நதிநீர் இணைப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வெளியிட்டார். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் 100வது பிறந்த நாளையொட்டி நாடாளுமன்ற கட்டடத்துக்குள் உள்ள அவரது உருவப்படத்துக்கு மலர் அஞ்சலி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி. கடந்த 10 ஆண்டுகளில் 3288 தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. பறிமுதல் செய்யப்பட்ட 558 படகுகளில் சுமார் 150 கோடி மதிப்புள்ள 365 படகுகளை இலங்கை நாட்டுடைமையாக்கியது.
உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கேற்று பிரார்த்தனை. சிரியாவில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பிரார்த்தனை. ஆசாத் ஆட்சி வீழ்ந்த பின்னர் முதல் முறையாக நடைபெற்ற விழாவில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. அசர்பைஜானின் பாக்கு என்ற இடத்திலிருந்து டிரோஸ்னி நகருக்கு புறப்பட்ட விமானம் விபத்தில் சிக்கியது குறித்து விசாரணை. விமான விபத்தில் காயமடைந்த 27 பேருக்கு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை. அனைத்து மதங்களை பின்பற்றுபவர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டும். சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல் விவகாரத்தில் வங்கதேச அரசுக்கு அமெரிக்கா கண்டிப்பு. காசாவில் 1 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை கொல்லப்படுவதாக ஐநா அதிர்ச்சி தகவல். இதுவரை 14,500 குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை தொடருவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேல் மீது லெபனான் புகார். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 800க்கும் மேற்பட்ட முறை வான் மற்றும் தரைவழி தாக்குதலை நடத்தியதாக குற்றச்சாட்டு. உலகம் முழுவதும் வறுமையால் உணவின்றி தவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஐநா சபை கவலை. பெரும் பொருளாதார நாடுகள் நிதி உதவியை குறைத்துக் கொண்டுள்ளதால் வரும் ஆண்டில் பட்டினி அதிகரிக்கும் என தகவல். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வீசிய ஏவுகணைகளை இடைமறித்து அளித்த இஸ்ரேல். டெல் அவிவ் நகரில் சைரனை ஒலித்து மக்களை எச்சரித்த ராணுவம்.